சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 28/5/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கு. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை துவாதசி திதி காலை 7:57 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இது போக இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் காலை 8:07 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சுவாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. காலை 8:07 வரை, அதாவது சித்திரை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வரியான் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:57 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கௌலவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பிரதோஷம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இதுபோக இன்றைய தினம் இரவு பொழுதிலே அக்னி நட்சத்திர சமாபனம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இன்றைய தினம் இரவோடு அந்த அக்னி நட்சத்திரம், அதாவது கத்திரின்னு சொல்றா இல்லையா, அந்த தோஷமானது முடிவிற்கு வந்து விடுகிறது. இது போக இந்த நாளானது ஒரு வளர்பிறை சுப முகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினம் எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினமானது அந்த வீர சாவர்கரினுடைய பிறந்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் அந்த முகலாய சகோதரர்களினுடைய பக்ரீத் பண்டிகை நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:27 சந்திர உதயம் என்பது மாலை 4:08 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:02 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:41 முதல் 3:16 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 5:45 முதல் 7:20 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 8:55 முதல் பகல் 10:30 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:30 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2:13 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஒரு ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ரமேஷ் வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசியலில் ஈடுபட ஜாதகத்தில் பலம் அவசியமா? எந்த கிரகத்தினுடைய துணை தேவை? என்ன மாதிரியான கிரக அமைப்பு இருக்க வேண்டும், பாவக அமைப்பு இருக்க வேண்டும் சொல்லிட்டு ரொம்ப விரிவாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அரசியல் ஈடுபட துணை புரியும் கிரகம் எது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா கேட்டிருக்கார். இது இந்த வாரம் முழுக்கவே பார்த்தோம்னா நிறைய அரசியல் சம்பந்தப்பட்ட அந்த கேள்விகள்ல அனுப்பிச்சுட்டே இருக்கா. அதற்கு காரணம் என்னங்கிறது நமக்கு புரியுறது. சமீபத்தில் தமிழக அரசியலில் உண்டான ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான் இவர்களை இது போன்ற கேள்விகளை கேட்க செய்கிறது. அதுவும் இந்த நேயர் பார்த்தோம்னா ஒரு இளைஞர் அப்படிங்கிறது நமக்கு புரியுறது. நிறைய இளைஞர்கள் அரசியலுக்குள் வரணும்னு ஆசைப்படுறார். அதுவும் அவர் எழுதியிருக்கும் போது பார்த்தோம்னா நிறைய சம்பந்தம் இல்லாத, அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத நபர்லாம் இப்ப திடீர்னு பார்த்தோம்னா எம்எல்ஏ ஆயிட்டா. அவங்க இதுக்கு முன்னாடி பாலிடிக்ஸ்ல இருந்ததே இல்லை. திடீர்னு கட்சியில சேர்ந்தா டக்குன்னு அப்ளை பண்ணா உடனே அவருக்கு வேட்பு மனு தாக்கல் பண்ணா உடனே எம்எல்ஏவும் ஆயிட்டாலே. இதுக்கு அவருடைய ஜாதக பலம்தான் அவசியமா அப்படிங்கிற மாதிரிதான், அதுல இருக்கக்கூடிய கிரகநிலை தான் துணை புரிகிறதா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது.
இதுல பார்த்தோம்னா இந்த திடீர் அதிர்ஷ்டம் என்பது ஒரு சிலருக்கு அடிக்கும். அரசியல்வாதிகளாக அவர்களை ஒரு உருவகப்படுத்தவே முடியாது, ஒரு முத்திரை குத்தவும் முடியாது. ஆனால் எதேச்சையா ஏதோ போற போக்குல ஒன்னு அப்ளை பண்றோம்னு சொல்லிட்டு அது கிளிக் ஆகி அதன் மூலமாக ஒரு அரசியலுக்குள்ளாக கால் பதித்தவர்களும் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் எத்தனை நாளைக்கு அதிலேயே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. இது போன்ற பலம் ஒருத்தருக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா அது பார்த்தோம்னா அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவரினுடைய ஜாதகத்தினுடைய பலத்தின் அடிப்படையில் தான் இவர்களுக்கும் அது அமைந்திருக்கும். அதுல என்ன ஆகும்னு பார்த்தோம்னா அந்த தலைவர் மட்டும்தான் நிரந்தரமா அரசியல் இருப்பாளே தவிர இது போன்று திடீரென்று அந்த வாய்ப்பினை பயன்படுத்தியவர்களுக்கு நிரந்தரமான அந்த அரசியல் வாழ்க்கை என்பது இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நம்ம வரலாறுலயே நிறைய பேரை பார்த்திருப்போம். அந்த தலைவரினுடைய ஒரு பலத்தின் காரணமாக அவரை மட்டுமே பார்த்து வாக்களித்திருப்பார்கள் மக்கள். உதாரணத்திற்கு நம்ம நடந்து முடிந்த அந்த தேர்தலையும் கூட எடுத்துக்கொள்ளலாம். நான் அதிகப்படியாக அரசியலுக்குள்ளாக செல்ல விரும்பவில்லை, இருந்தாலும் உதாரணத்திற்காக நான் சொல்கிறேன். எவர் ஒருவர் தனக்கு அதற்கான வலிமை இருக்கிறதோ அவரால் மட்டும்தான் அந்த பணியை செய்ய முடியும். இந்த நேர் கேட்டிருப்பது போல நம்ம அரசியல்ல ஈடுபடணும்னு சொன்னா அதற்கு நிறைய யோகங்களை பற்றி எல்லாம் ஜாதகம் பேசுகிறது. அந்த அரச யோகங்கள் அப்படிங்கிற தலைப்புல நிறைய யோகங்களை சொல்கிறது. ஒவ்வொரு கிரகமுமே அந்த யோகத்தினை தரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சூரியன் என்பவர் வலுப்பெற்றிருக்க வேண்டும் சொல்வார். சூரியனும் செவ்வாயும் தான் அரசாட்சிக்குரியவர்கள். ஒருவருடைய ஜாதகத்திலே சூரியனானவர் வலுவிழந்து இருந்தாலும் கூட, சூரியன் சனியோடு சேர்ந்திருக்கிறார் அல்லது சூரியன் 12ஆம் பாவத்தில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு 10ஆம் பாவக அதிபதி செவ்வாயாக இருந்து லக்னாதிபதியும் ஆட்சி பலம் பெற்றிருந்தால் அவர்களால் அந்த நிர்வாகத்தை திறம்பட நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார், 10ஆம் பாவக அதிபதி செவ்வாயாக இருக்கிறார் என்று வரும் பொழுது அந்த செவ்வாயும் ஒரு சாதகமான நிலையிலே அமர்ந்திருந்து விட்டாலே இவர்களுடைய சிந்தனையின் மூலமாகவே இவர்கள் அரசியலை நல்லபடியாக நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். பொதுவா சொல்லும் பொழுது சூரியன் ஒருவருக்கு வலுப்பெற்றிருந்தால் அல்லது சூரியனுடைய ராசியிலோ அல்லது சூரியனுடைய லக்னத்திலோ பிறந்திருந்தால் அல்லது சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகை உத்திரம் உத்திராடத்திலே பிறந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த அமைப்பானது வந்துவிடும். ஆக இந்த சூரியனுடைய தொடர்பு ஒருவருக்கு வலிமையாக இருக்கிறது என்று இருக்கும் பொழுது அவர்களால் அரசியலிலே தொடர்ந்து நீடித்து இருக்க முடியுங்கிறதுக்காக சொல்றோம். லக்னாதிபதி நல்ல விதமாக இருந்தாலும் சரி, நிறைய யோகங்கள்லாம் இருக்கு. பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்லுவார். நிறைய யோகங்கள், ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான யோகத்தினை தரும். உதாரணத்திற்கு ஒருவருடைய ஜாதகத்திலே சுக்கிரனானவர் வலுப்பெற்றிருந்தால் மாளவிய யோகம்னு சொல்லுவார். இந்த மாதிரி மாளவிய யோகம் இருந்தாலும் அவர்களால் அந்த அரச பதவிக்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஆனால் இவர் கேட்டிருப்பது போல் நிறைய பேர் எம்எல்ஏ ஆயிருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த யோகம் இருக்குமான்னு சொன்னா அது சந்தேகம்தான். அவர்கள் எத்தனை பேரும் நிரந்தரமாக இருப்பார்களா என்று சொல்ல முடியாது. அது ஜாதக பலத்தையும் பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த கட்சி தலைமை நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பலத்தின் காரணமாகவும் இவர்கள் வந்திருக்கலாம். இவங்க எப்படி சார் வந்தாங்க உள்ளன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கேதான் விபரீத ராஜயோகம் என்பது அங்கே வேலை செய்யும். விபரீத ராஜயோகம் சொல்லுவா 6, 8, 12க்குரிய பாவங்கள் ஒன்றாக தொடர்பு கொண்டு அந்த நேரத்தில் அதற்குரிய அந்த ஒரு திசாபுக்தி நடக்குதுன்னு சொன்ன ஒரு குறுகிய காலத்திலே இவர்கள் அந்த ஒரு பதவிக்கு வருவதற்கான வாய்ப்பு என்பது சேர்ந்துவிடும். ஆனால் அதனை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அம்சம் என்பது அந்த லக்னாதிபதி வலம் பெற்றிருந்தால் அவர்களால் அந்த பதவியினை தக்க வைத்துக் கொள்ள முடியும். லக்னாதிபதி வீக்கா இருக்காருன்னு சொன்னோம்னா இந்த திசை முடிஞ்ச உடனேயே பார்த்தோம்னா அவர்கள் அதிலிருந்து காணாமல் போய்விடுவார்கள். இது எல்லாவற்றையும் விட ஒரு முக்கியமான ஒரு குறிப்பான ஒரு தகவலையும் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பொறுப்பினை நம்மால் சுமக்க முடியுமாங்கிறத பார்த்துக்கணும். நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பதவி திடீர்னு நான் அதுக்குள்ள வந்துட்டேன், எதேச்சியா வந்துட்டேன்னும் பொழுது தனக்கு அதற்குரிய பலம் என்பது இல்லை என்றால் என்ன ஆகும் என்று சொன்னால் அவர்களுக்கு அது ஒரு கண்டமாகவே மாறிவிடும். இது நான் சொன்ன தகவல் இல்லை, ஜோதிடம் சொல்கிறது. அடியனுடைய ப்ரொஃபஸர் இது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். என்னுடைய ப்ரொஃபஸர் இருக்கார், அவர் அடிக்கடி சொல்லுவார், நமக்குரிய தொழிலாக அது அமைந்திருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஒரு வீண் விதண்டாவாதத்திற்காக அல்லது ஒரு வீண் வம்பிற்காக நான் அதை செஞ்சே காமிக்கிறேங்கிற மாதிரி செல்ஃப் கான்பிடன்ஸ்ங்கிற பேர்ல இதை சொல்லலாம். ஆனா இது செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாம அதீதமான ஒரு நம்பிக்கைன்னு சொல்லுவா தெரியுமா, ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லுவா தெரியுமா. அந்த ஓவர் கான்பிடன்ஸ் மூலமாக எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, இருந்தாலும் நான் அந்த பதவியை அடைந்தே தீர வேண்டும், அதில் நான் சென்று அமர்ந்தே தீர வேண்டும், நான் விடமாட்டேன், நான் கெட்டியா புடிச்சுப்பேன்னு நினைக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கவளுக்கு என்ன ஆகும் சொன்னா அதுவே அவர்களுடைக்கு ஒரு மாரகத்தை தந்துவிடும், ஒரு கண்டத்தை தந்துவிடும். கண்டம் என்பது சேர்ந்து விடும் அப்படிங்கிறத
ஜோதிடமும் சொல்கிறது. ஆக நமக்கு எதுவோ, நம்முடைய தொழில் எதுவோ அந்த தொழிலை ஜாதகத்தை பார்த்து தீர்மானித்து செய்து கொள்ள வேண்டியது. எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, எனக்கு 10ஆம் பாவகத்திற்கு அதிபதி ஒரு சுக்கிரனாக இருக்கிறார், நான் சுக்கிரனாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுக்கிரனுக்குரிய தொழிலை மட்டுமே செய்ய வேண்டும். எனக்கு 10ஆம் பாவக அதிபதி ஒரு சந்திரனாக இருக்கிறார் என்று சொன்னால் சந்திரனுடைய தொழில் எதுவும் அதை மட்டும்தான் செய்ய வேண்டுமே தவிர நான் அரச பதவிக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பதிவு பண்றேன் இந்த இடத்துல. ஆக ஒரு அரசியல் என்பதிலே ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அந்த சனியினுடைய ஆதிக்கத்தையும் பெற்றிருக்க வேண்டும் சொல்றார். சனியினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும். சூரியனும் வலுவாக இருக்க வேண்டும், சனியும் வலுவாக இருக்க வேண்டும், இது போக செவ்வாயும் வலுப்பெற்றிருக்க வேண்டும். இப்படி ஒரு வலிமையான கிரக அம்சத்தை புரிந்தவர்கள் மட்டும்தான் மக்களை பற்றி சிந்திக்க முடியும், மக்கள் நலனிலே கவனத்தை செலுத்த முடியும். இதுபோல் எவருடைய ஜாதக அமைப்பு என்பது இருக்கிறதோ அவர்கள்தான் மிகப்பெரிய அரசியல்வாதிகளாக உருவெடுக்க முடியும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.